தற்போது ஈரானுக்குள் தரைப்படை நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா தயாராகிறது. இலங்கையில் இருக்கக்கூடிய ஈரானுடைய நாவல் போர்சஸை உயிரோடு இருக்கிறவங்களை நீங்கள் திருப்பி அனுப்பாதீங்க என்று அமெரிக்கா இலங்கைக்கு சொல்லி இருப்பதாக அல் ஜசீரா சொல்லுகிறது. அது தொடர்பாக இலங்கை இதுவரைக்கும் எந்த தரவுகளையும் வெளியிடவில்லை. அமெரிக்காவால் யாரெல்லாம் ஆடை அணிகிறீர்களோ நீங்கள் அத்தனை பேரும் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கிறீர்கள். நீங்களாம் ட்ரெஸ் போடுறதுக்கு வேலை இல்லை, ட்ரெஸ்ஸு போட்டாலும் நீங்கள் நிர்வாணமாக தான் இருக்கிறீங்க, இவனையெல்லாம் நம்பி இருந்தீங்களடா, இப்போ எவனாவது வந்து காப்பாற்றினானா என்று சொல்லி அப்படி கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி கேள்விகளை கேட்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அவர் எக்ஸில் இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. மரணத்தின் வலி என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொண்டிருப்பார்கள் என்று உலகமே நினைக்கிறது. காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு இஸ்ரேல் மேலே ஒரு பாய்ச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறது ஈரான் என்று சொல்ல வேண்டும். தொடர்ந்து ஈரானுடைய தாக்குதல்கள் படு பயங்கரமாக இஸ்ரேல் மேலே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பதாக புதிய அலை தாக்குதல்கள், ஒரு புதிய வேவ் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான் ஒவ்வொரு தாக்குதல்களிலும் புதிய வகையான ஏவுகணைகளை பயன்படுத்துகிறது என்பதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரமாகவும் பார்க்கப்படுகிறது. இப்படியான சூழலை நமக்கெல்லாம் தெரியும். இதுவரைக்கும் ஈரானுடைய 2 கப்பல்களை அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு ஆக்கிரமிப்பு இராணுவம் அளித்திருக்கிறது. ஒன்று இலங்கையினுடைய இந்திய பெருங்கடல்ல இருந்த ஈரானுடைய நேவி கப்பல். அந்த கப்பல் இந்தியாவினுடைய ஒரு பயிற்சிக்காக போய் வருகிற நேரத்தில் தாக்குதலுக்குள்ளாகி இருந்தது. 80க்கும் மேற்பட்ட ஈரானுடைய நாவல் போர்சஸ் அதில் கொல்லப்பட்டிருந்தாங்க. அதை தாண்டி 30க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருந்த நிலையில் இலங்கையின் காலி கராப்பிட்டிய மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சை பெற்று வந்தார்கள். 20க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வெளியேறி இருக்கிறார்கள். மற்றவர்கள் தற்போது சிகிச்சையில் இருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல தற்போது இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான், இலங்கையினுடைய ஃபாரின் மினிஸ்டர் விஜித ஹேரத்தோடு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை செல்போன் காலில் நடத்தி இருக்கிறாரு. அதில் இந்த கப்பலில் பாதிக்கப்பட்டவர்களை இலங்கை இராணுவம் காப்பாற்றியதற்கு நன்றி சொல்லி இருக்கக்கூடிய அப்பாஸ் அராக்சி அவர்கள் தொடர்ந்து இலங்கை ஈரானுக்கு இடையிலான நட்புறவு தொடர்பாகவும் பேசியிருக்கிறார். அதில் இந்த ஹொர்முஸ் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறதா என்கிற தகவல்கள் வரல. ஏன்னா சில நாடுகள் ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்காவுக்கு உங்களுக்கு தானே சண்டை, நாங்கள் எண்ணெய் வாங்குறத வாங்கிக்கிறோமே, எங்கள் கப்பலுக்கு எதுவும் பண்ணிடாதீங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இலங்கை அப்படி எதுவும் கேட்டதாக இதுவரைக்கும் தகவல்கள் இல்லை. ஆனால் ஏற்கனவே மரணித்திருக்கக்கூடிய ஈரானுடைய நாவல் போர்சஸில் சோல்ஜர்ஸை ஈரானுக்கு திருப்பி அனுப்புவதற்கு இலங்கை ஏற்பாடுகளை செய்து வருகிறது. அந்த தகவல்களை விஜித ஹேரத் அவர்கள் சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் இங்கே உயிரோடு காப்பாற்றப்பட்டிருக்கக்கூடிய சோல்ஜர்ஸுக்கு 1 மாத கால வீசா, இலவச வீசா கொடுத்திருக்கிறாங்க இலங்கை அரசு. அந்த வீசா காலக்கெடு முடிவதற்குள்ளாக அவர்களை ஈரானுக்கு திருப்பி அனுப்புவதற்கான ஏற்பாடுகளையும் செய்வதாக விஜித ஹேரத் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியில் கீழே ஒரு குறிப்பு நோட்டொன்று அவங்க போட்டிருக்கிறாங்க. கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இலங்கையில் இருக்கக்கூடிய ஈரானுடைய நாவல் போர்சஸை உயிரோடு இருக்கிறவங்களை நீங்கள் திருப்பி அனுப்பாதீங்க என்று அமெரிக்கா இலங்கைக்கு சொல்லி இருப்பதாக அல் ஜசீரா சொல்லுகிறது. அது தொடர்பாக இலங்கை இதுவரைக்கும் எந்த தரவுகளையும் வெளியிடவில்லை. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இலங்கை என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்கன்னு. ஏன்னா அவங்களை அனுப்பாமல் இங்கே அவங்க எதுவும் பண்ண முடியாது. அவர்கள் கடலில் சிக்கி கொண்டவர்கள், சர்வதேச கடற்பரப்பில் காப்பாற்றப்பட்டவர்கள். அவர்களை இலங்கை அரசு அமெரிக்காவிடத்தில் ஒப்படைக்க முடியாது. கண்டிப்பாக ஈரானிடத்தில் தான் அவங்க ஒப்படைக்கப்படணும். அவர்கள் ஒப்படைக்காமல் விடுகிற பட்சத்தில் ஈரானுக்கும் இலங்கைக்குமான நட்புறவு கெட்டு போகிற அதே நேரம் இந்த நம்முடைய பெட்ரோலியம் தொடர்பான நம்முடைய வியாபாரங்கள், நமக்கு வரவேண்டிய பெட்ரோல் இருப்புகள் என்று பல பிரச்சனைகள் சர்வதேச அளவில் ஈரானோடு நமக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம மேலே அவங்க யுத்தம் எல்லாம் தொடுக்க போகிறதும் கிடையாது, சண்டை பிடிக்கவும் கிடையாது. ஆனால் நமக்கு நிறைய உமாஓயா மாதிரியான திட்டங்கள் கடந்த காலங்களில் யுத்த நேரத்திலேயே இலங்கை பெட்ரோல் தட்டுப்பாட்டில் இருக்கும்போது அவங்க கடனாக அள்ளி அள்ளி பெட்ரோலை தந்தவங்க. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் என்ன முடிவை எடுக்க போகிறது இலங்கை என்கிற ஒரு கேள்வியும் இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு நிறைய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலீபாப் அவர்கள் இன்றைக்கு ஒரு உச்சமான பதிலடி செய்தியை வெளியிட்டிருக்கிறார். பொதுவாக நீங்கள் ஈரானுடைய அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்களோட மக்கள் நிற்கிறாங்க, கலந்து நிற்கிறாங்க, அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கிறாங்க. எல்லாவற்றையுமே அவங்க கண்காணித்து வரக்கூடிய சூழலை நீங்கள் பார்க்க முடியும். அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஈரானுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அதி உச்ச பாதுகாப்பு கவுன்சிலுடைய
தலைவராக செயல்படுகிற அலி லாரிஜானி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்து, நாங்கள் ஈரானுடைய தலைவர்கள் மக்களோடு மக்களாக மக்களுக்காக நிற்கிறோம். ஆனால் மேற்குலகத்தினுடைய தலைவர்கள் எப்ஸ்டீனுடைய பங்களாவில் சிறுமிகளை விவகாரத்தில் மும்முரமாக இருந்தார்கள் என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இப்படி சொல்றதை விட செருப்ப கலட்டி அடிச்சிருக்கலாம் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு உண்டான ஒரு உண்மை செய்தியை அழகா போட்டு உடைச்சிருக்கிறாரு அலி லாரிஜான். இந்த மாதிரியான சூழல்ல தான் இன்றைக்கு முகமது ஹலீபாப் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துல இந்த யுத்தம் மிக தெளிவான ஒரு செய்தியை உலகத்திற்கு சொல்லி இருக்கிறது என்று சொல்கிறார். அது என்ன செய்தி என்று சொன்னால், நம்முடைய இந்த பிராந்தியத்தில், அதாவது பெர்ஷியன் கல்ஃப்லையும் அதே போன்று அரபு தேசம் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் எந்த நாட்டையுமே பாதுகாக்காது, அவை எல்லோருக்குமே அச்சுறுத்தலாக இருப்பவைகள் என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் முகமது பாகர் ஹலீபாப். என்னன்னா, இன்னைக்கு அமெரிக்காவினுடைய தளங்கள் சவுதியில் இருக்குது, குவைத்தில் இருக்குது, பஹ்ரைனில் இருக்குது, யூஏயில் இருக்குது, எல்லா நாடுகளையும் இருந்துச்சுல்ல. எதுக்காக இதெல்லாம் வச்சிருந்தாங்கன்னு கேட்டால், எங்களை யாராவது அட்டாக் பண்ணால் அமெரிக்கா வந்து பாதுகாக்கும், நீங்கள் பாதுகாத்துறன்னு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. எந்த அளவுக்குன்னா, கடைசியாக அமெரிக்க அதிபர் கடந்த ஆண்டு மத்திய கிழக்குக்கு வருகிற போது சவுதி அரேபியா $2 ட்ரில்லியன் அள்ளி கொடுத்தாங்க. அதே மாதிரி $2 ட்ரில்லியன் சொன்னால் கற்பனைக்கு கூட எட்ட முடியாது. 1 பில்லியனுங்கிறது 100 கோடி US அப்போ 1 ட்ரில்லியன்னா 1000 கோடி US 2000 கோடி US. $1 ஸ்ரீலங்காக்கு 300 ரூபா. 2000 கோடி US கணக்கு போட்டு பாருங்க. நம்ம நாட்டினுடைய மொத்த கடனே வெளிநாட்டுக்கு நம்ம சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து 63 பில்லியன் தான் கொடுக்கணும். 63 பில்லியன் தான் நம்ம மொத்த கடனே கொடுக்கணும். அப்போ அந்த கடனோட இதை ஒப்பிட்டு பாருங்க. இவ்வளவு அள்ளி சவுதி கொடுத்தது, கத்தர் கொடுத்தது, துபாய் கொடுத்தது. எதுக்குன்னு கேட்டால், எங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறனே, ஏதாவது வந்து எங்களை காப்பாற்றிருங்கிறதுக்காக கொடுத்தாங்க. ஆனால் அவர்களால் காப்பாற்ற முடியலை. ஈரானுடைய அடி விழுந்துகிட்டே இருக்குது. இப்போ கூட நீங்கள் துபாயினுடைய புஜைரா பகுதிகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, மாபெரும் புகை மூட்டமாக இருக்குது. ஏற்கனவே நம்ம கடந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், புஜைரா தான் மத்திய கிழக்கில் பெட்ரோலை சேமித்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சேமிப்பு கிடங்கு. அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதையெல்லாம் அமெரிக்காவால் காப்பாற்ற முடியும். அவங்க இஸ்ரேலை காப்பாற்றுற வேலையை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்கிறது இனியாவது அரபு நாடுகள் உணர வேண்டும் என்று சொல்லக்கூடிய முகமது பாகர் ஹலீபாப் என்ன சொல்றாருன்னு கேட்டால், அமெரிக்கா இஸ்ரேலுக்காக எல்லா தியாகங்களையும் செய்கிறது. இஸ்ரேலை தவிர வேறு யாரையும் பற்றி அமெரிக்கா கவலைப்படுவது இல்லை. இதை சொல்லிட்டு முகமது பாகர் ஹலீபாப் ஒரு கேவலமான ஒரு வேர்ட்ல அரபு தேசத்தை இருப்பவர்களுக்கு சொல்றாரு. என்னன்னா, அமெரிக்காவால் யாரெல்லாம் ஆடை அணிகிறீர்களோ நீங்கள் அத்தனை பேரும் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கிறீர்கள். நீங்களாம் ட்ரெஸ் போடுறதுக்கு வேலை இல்லை, ட்ரெஸ் போட்டாலும் நீங்கள் நிர்வாணமாக தான் இருக்கிறீங்க. இவனையெல்லாம் நம்பி இருந்தீங்களடா, இப்போ எவனாவது வந்து காப்பாற்றினானா என்று சொல்லி அப்படி கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி கேள்விகளை கேட்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அவர் எக்ஸில் இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. அதை தாண்டி அமெரிக்க இஸ்ரேலுடைய யுத்தம் நடைபெற்று வந்தாலும் ஈரானுடைய நாடு சுமூகமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது என்கிறார் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அவர்கள். மசூத் பெசக்ஷியன் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பணியாட்கள் அவர்களுடைய சேவைகளை மிக துல்லியமாக செய்து வருகிறார்கள். போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது இந்த அட்டாக்லால. மறைச்செல்லாம் பேசல அவர். எங்களுக்கு விழுகிற அட்டாக் வந்து கடுமையான அட்டாக்கு, இதனால் எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் நாங்கள் நாட்டை சுமூகமாக நடத்திக்கிட்டே போகிறோம். யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலையும் ஈரான் தொடர்ந்து வழக்கம் போலவே செயல்பட்டு வருகிறது என்கிறார் ஈரானுடைய அதிபர். மக்களுக்கு சேவை வழங்குவதில் எந்த பெரிய இடையூறுகளையும் நாங்கள் ஏற்படுத்தல, முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கோம். ஈரானில் இருக்கக்கூடிய மக்களை நோக்கி பேசுகிறார். என்னுடைய அன்பிற்கினிய மக்களே, உங்களுடைய உறுதியோடும் தோழமையோடு தான் இந்த நிலைமைகளை நாங்கள் சமாளித்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் அளித்த அனைத்தையுமே முன்பை விட சிறப்பாக நாங்கள் கட்டி எழுப்பி தருவோம். டோன்ட் வரி, அவங்க எதை அளித்தாலும் நாங்கள் கட்டி எழுப்பி தருவோம். ஆனால் நம்முடைய நாட்டை வீழ விட்டுற முடியாது என்று சொல்லி இன்றைக்கு மசூத் பெசக்ஷியன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் நமக்கு தெரியும், கடந்த வீடியோவில் ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம், ஈரானில் இருக்கக்கூடிய கர்க் தீவின் மீது இன்றைக்கு அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இதுதான் அந்த தீவு, ஈரானுடைய தீவு. இதில் தான் ஈரானுடைய நிறைய பெட்ரோலிய வளங்கள் கொட்டி கிடக்கிறது. இந்த தீவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய இராணுவ தளங்கள் மீது தான் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். அவருடைய ட்ருத் சோஷியல் பக்கத்தில் சில வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார். அதில் இந்த தளத்தில் நடத்தப்படுகிற தாக்குதல்களுடைய காட்சிகளையும் அவர் வெளியிட்டிருக்கிறாரு. இது ஒரு பறந்துபட்ட எண்ணெய் வசதிகளை கொண்ட ஒரு தீவாக இருக்கிறது. சொல்லப்போனால் ஈரானுடைய ஈரல் இதை சொல்லலாம்.
அந்த அளவுக்கு ஈரானுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் எதுவுமே இதுவரைக்கும் தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை என்கிறது ஈரானுடைய உத்தியோகபூர்வ அறிவிப்பு. பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோடு இணைக்கப்பட்ட எல்லா எண்ணெய் வசதிகளும் இதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் மொத்த சாம்பல் காடாக ஆக்கப்படும் என்று சொல்லி IRGC இன்றைக்கு கடுமையான ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்கிறாங்க. இந்த தீவுல இருக்கிற ஈரானுடைய எண்ணெய் வளங்கள் மேல ஒரு குண்டு போடப்பட்டாலும் சவுதி, குவைத்து, பஹ்ரைன் என்ற அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற எல்லா GCC நாடுகள் இருக்கக்கூடிய பெட்ரோல் எண்ணெய் வயல்கள் மேல கடுமையான தாக்குதல்கள் நடத்துவோம். அது இன்னும் உலக அளவில் பெட்ரோலிய சந்தையில பெரிய இறுக்கத்தை உண்டாக்கிறோம், யாருக்கு நகர முடியாமல் போயிடும், அப்படி ஸ்தம்பிச்சு நின்றுவிய அப்படின்னு சொல்றது மட்டுமல்லாம தொடர்ந்து ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை தடுத்தார்கள் என்றால், அதை மூடி வைத்துக் கொண்டிருந்தால் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான எண்ணெய் வயல்கள் மேலே தாக்குதல் நடத்துவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. அதுக்கு தான் IRGC அந்த பதிலை சொல்றாங்க. அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் இதுக்கு நான் தாக்குவேன் அப்படிங்கிறார். தாக்கினா நாங்கள் பார்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வாங்கி கட்டுறீங்கிறத பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க IRGC. அதை தாண்டி ஈரான் மீதான அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய இந்த யுத்தம்ங்கிறது உலக அளவில் எண்ணெய் விலையை உயர்த்தி கொண்டே இருக்கிறது, சிக்கலில் மாட்டிக்கிட்டே இருக்கிறது. இந்த கட்டமைப்புகள் ஈரானில் இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்புகள் தாக்கப்பட்டால் சர்வதேச அளவில் எண்ணெய் சந்தைக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்படும். ஏன்னா சீனாவிலிருந்து எண்ணெய் வாங்குறவங்க எல்லாம் ஈரானுடைய எண்ணெயை தான் வாங்குவாங்க. ஈரான் தான் சீனாவுக்கு, ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெயில் 80% எண்ணெயை சீனா தான் வாங்குறாங்க. சீனாவுக்கு தேவையான 100% எண்ணெயில் 40% ஈரான்ல இருந்து தான் ஏற்றுமதி ஆகிறது. எனவே இந்த எண்ணெய் வயல்கள் தாக்கப்பட்டால் சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு பெட்ரோலிய தட்டுப்பாடு உலகம் முழுவதும் ஏற்படும். அப்படி நடந்தால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பெட்ரோல் வயல்கள் எல்லாமே சாம்பல் குவியலாகத்தான் இருக்கும் என்கிறது IRGC. அதை தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த தீவு தான் ஈரானுடைய 90% பெட்ரோலிய ஏற்றுமதிகள் செய்யக்கூடிய தீவாக இருக்கு. இங்க இருந்து தான் மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய துறைமுகம் இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நீங்க பார்க்க முடியும். இங்க இருந்து அவங்க அனுப்புறதுனால தான் இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது ஈரானுக்கு. இப்படியான ஒரு சூழல்ல தான் இந்த எண்ணெய் ஏற்றுமதி மையத்தின் மீது நேற்றைய தினம் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியிருந்தது. அனைத்து ஈரானிய ராணுவ இலக்குகளை நாங்கள் அழிச்சிட்டோம், இந்த தீவுல எந்த ராணுவ இலக்குகளும் ஈரானுடையது கிடையாது அப்படிங்கிறாரு. இது நமக்கு தெரியும். அந்த ஆள் இப்படி சொன்னானா நினைச்சுக்கிறோம், ஒரு 3 இடத்துக்கு அடிச்சு போட்டு 30 இடத்துக்கு அடிச்சமாங்க. இன்னொன்று இந்த யுத்தத்தில் ஒன்றை புரிஞ்சுக்கிறேங்க. நேற்றைய தினம் இஸ்ரேல் அறிவிச்சிருந்தது ஈரானுக்குள்ள 400 ஏவுகணை மையங்களை நாங்கள் அழிச்சிருக்கிறோம்ங்கிறாங்க. இந்த 400 ஏவுகணை மையம்னா நீங்க நினைச்சிடக்கூடாது 400 ஏவுகணை தொழிற்சாலைகள் பெரிய பெரிய இடங்களா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஒரு ஏவுகணை, ஒரு மெஷின், ஒரு பெரிய டிராக்டர் மாதிரி பெரிய லாரி மாதிரி ஒன்று இருக்கும், அதுல இருந்து அந்த ஏவுகணை ஏவுவாங்க. அந்த ஏவுகணை ஏவுகிற ஏவுகணையும் ஏவக்கூடிய மெஷினும் இருக்குல்ல, 400 அழிச்சிருந்தாலும், 400 அழிச்சிட்டாங்கன்றதெல்லாம் பொய், 400 அழிச்சிருந்தாலும் அந்த மெஷின் மெஷினையும் அந்த ஒரு ஏவுகணையும் சேர்ந்து ஒன்றுன்னு வச்சுக்கிறோங்க. அப்போ 400 ஏவுகணை அழிச்சிருக்கிறாங்கன்ற அர்த்தம். 400 ஏவுகணை தொழிற்சாலைன்ற அர்த்தம் கிடையாது. இவ்வளவு சிம்பிளான விஷயத்தை தான் அவ்வளோ பிரம்மாண்டமாக காட்ட பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்கிறதுனால தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வெள்ளிக்கிழமை நாங்கள் நடத்தின தாக்குதலில் இந்த கார்க் தீவில் இருக்கக்கூடிய எல்லா ஈரானுடைய இராணுவ பலங்களையும் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இது வளமை மாதிரி அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்திங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் இதுக்கு எந்த ஆதாரத்தையுமே அவர் வெளியிடலை. எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னு சொல்கிறார்ல, அதுக்கு எந்த ஆதாரத்தையும் தரலை என்று சொல்லி அல் ஜசீரா தன்னுடைய செய்தி குறிப்பில் சொல்றது மட்டுமல்லாமல் அடுத்ததாக இது தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், இந்த கார்க் தீவில் இருக்கக்கூடிய 15க்கு மேற்பட்ட இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி சொல்லியிருக்குது. 15 இடத்துல அடிச்சிருக்கிறாங்க, ஆனால் எண்ணெய் வயல்கள் எதுவுமே அட்டாக் ஆகலை, அதனால எங்களுடைய இராணுவ பலம் எங்கேயுமே குன்றலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மொத்தத்தில் அமெரிக்கா எல்லாத்தையும் அழிச்சிட்டுங்கிறாங்கள, 15 இடத்துல அடிச்சிருக்கிறாங்கிறது திட்ட தெளிவாக தெரிய வருகிற ஒரு விஷயமாக இருக்கு. தீவில் இருந்து அடர்த்தியான புகை வெளியாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஈரானுடைய ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சியும் இந்த தகவல்களை சொல்லியிருக்கக்கூடிய நிலையில தான், அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் தெரியும், இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரு 14 வீடுகளை கட்டுகிற பணிகளை நம்ம செஞ்சு வர்றோம். அதில் 5 வீடுகளை நம்ம கட்டி முடித்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம். இதுவெல்லாம் நீங்கள் தரக்கூடிய பொருளாதார உதவிகளை கொண்டு தான் நம்ம செஞ்சு வர்றோம்.
ஒரு நிறுவனத்திலேருந்து மொத்தமாக காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை நம்ம பண்ணுறதில்ல. யூடியூப்பில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களால் முடிஞ்சு எவ்வளவு போடுறீங்களோ, ஜக்காத் நிதிகளை தருகிறீர்கள், சதகா நிதிகளை தருகிறீர்கள், 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா 1000 ரூபா 10,000 ரூபா இப்படி எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் தரக்கூடிய பண உதவியை வைத்து தான் இந்த பணிகளை நம்ம செஞ்சு வர்றோம். புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் 100 ரூபாய் அனுப்பக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர்கள் பல பேர் இருக்கிறார்கள். 200 ரூபா அனுப்புகிறாங்க, 300 ரூபா அனுப்புகிறாங்க. எல்லாமே சதகத்துல் ஜாரியாவாக நாளை மறுமையில் உங்களுக்கு நிரப்பமான கூலிகளை பெற்றுத்தரும். ரமதானுடைய இறுதி கட்டத்தை எல்லாம் நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜகாத்து பெறுவதற்கு தகுதியான 3 கூட்டத்துக்குள்ள அவங்க வந்துருவாங்க. ஒன்று முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டவர்கள் இஸ்லாத்துக்குள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் ஜகாத் ஒதுக்க முடியும். அதே போன்று ஃபக்கீர்கள், ஏழைகள் என்கிற வகையில், மிஸ்கீன்கள் என்கிற வகையில் அவங்களுக்கு நீங்கள் இந்த 3 கேட்டகரிலையும் அவங்களுக்கு ஜகாத் உதவிகளை செய்ய முடியும். எனவே 3 வகைகளிலும் ஜகாத் பெற தகுதியான அந்த சகோதரர்களுடைய வீடமைப்பு திட்டத்துக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய உதவிகளை அனுப்ப முடியும். இந்த நம்பருக்கு வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய வழிவகைகளை நாம் சொல்லித்தர தயாராக இருக்கும். தற்போது ஈரானுக்குள் தரைப்படை நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா தயாராகிறது. அமெரிக்காவினுடைய 2500க்கும் மேற்பட்ட அமெரிக்க இஸ்ரேலிய இராணுவத்தைச் சேர்ந்த ஒரு தரைப்படையை இந்த கார்க் தீவுல இறக்குறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. இந்த தீவை கண்ட்ரோல் பண்ணினா ஈரானை கண்ட்ரோல் பண்ணிடலாம் என்று அவங்க நினைக்கிறாங்க. அதற்காக ஜப்பான்ல இருந்து அவர்களுடைய அமெரிக்காவினுடைய ஒரு அதிகாரி சொல்லக்கூடிய தகவல்களை ஜப்பான்ல இருக்கக்கூடிய 31வது அவர்களுடைய கடற்படை தளத்திலிருந்து USS ட்ரிபோலி கப்பல்ல 2500க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அங்கிருந்து வர்றாங்கன்னா அவங்க நேவியில பயிற்றுவிக்கப்பட்டவங்க, நாவல் ஃபோர்ஸஸ் பிளஸ் தரைப்படையாகவும் செயல்படுவதற்கு 2 அவங்க டபுள் ஒர்க் பார்ப்பாங்க. தரையிலையும் ஒர்க் பண்ணுவாங்க, கடல்லையும் ஒர்க் பண்ணுவாங்க. அதற்கு பயன்படுத்தப்பட்டவங்க அந்த USS ட்ரிபோலி என்கிற கப்பலில் வர்றாங்க. அவங்க கால வைத்தால் ஈரான் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்னன்னா, எதிரிகளுடைய இரத்தத்தினால் கார்க் தீவுகளை நாங்கள் கழுவுவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. எனவே தரைப்படை நடவடிக்கைங்கிறது கார்க் தீவுக்கு எந்த அளவுக்கு சாத்தியப்படும்ங்கிறது தெரியல. ஆனால் அமெரிக்கா தற்போது தரைப்படையை அனுப்புவதற்கு தயாராகிவிட்டது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் ஈரான் தன்னுடைய எரிசக்தி வசதிகள் மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் உச்சமாக பதில் கொடுக்கும் என்று இன்றைக்கும் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில தான் நம்ம கடந்த வீடியோவிலையும் ஒரு செய்தி சொல்லியிருந்தோம். சவுதி அரேபியாவினுடைய இராணுவ தளத்தில் எரிபொருள் ஏற்றுவதற்காக ஃபில் பண்ணுறதுக்காக போயிருந்த அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான 5 மாபெரும் விமானங்கள் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது ஈரானுடைய அட்டாக்ல என்று சொல்லி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருந்த செய்திகளை நம்ம குறிப்பிட்டிருந்தோம். குறிப்பாக பிரின்ஸ் சுல்தான் விமான தளத்தில் தான் இந்த 5 விமானங்கள் தாக்கப்பட்டு சேதமடைந்திருக்கிறது என்கிற செய்திகளை, இது நம்ம சொன்ன செய்தியெல்லாம் கிடையாது, அல் ஜசீரா சொன்ன செய்தியும் கிடையாது, அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொன்ன செய்தி. இன்னைக்கு தலைவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு சொன்னதோட. அமெரிக்க அதிபர்களும் அதெல்லாம் பச்சை போய் நீங்களாம் அப்படி ஃபேக் நியூஸு தெரியுமில்ல, அந்த ஆள்கிட்ட ABC கேட்டாலும் ஃபேக் நியூஸு, NBC கேட்டாலும் ஃபேக் நியூஸு, எவன் கேட்டாலும் அந்த ஆள் சொல்கிறது மட்டும் தான் உலகத்தில் உண்மைன்னு சொல்லி தலை கிறுக்கு முத்தி போய் பைத்தியம் பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கிறாப்புல டொனால்ட் ட்ரம்ப் மனநோயாளி அளவுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கிறாருன்னு ஏற்கனவே கடந்த வீடியோவில் வந்த தகவல்கள் எல்லாம் சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சவுதி அரேபியாவினுடைய இந்த பிரின்ஸ் சுல்தான் விமான தளத்தில் நின்று அமெரிக்காவுடைய 5 விமானங்கள் காலி என்று சொல்கிறது பச்சை போய், 4 விமானங்கள் சுத்தமாக இருக்கிறதுன்னு இருக்காரு. என்னன்னா 5 விமானங்கள் மேல அட்டாக் பண்ணப்பட்டதுதான் பொய்யாம், அட்டாக் பண்ணப்பட்டது பொய் இல்லையா, அதுல 1 மேல அட்டாக் பண்ணப்பட்டதுதான் இருக்குதான். என்ன சொல்ல வர்ற நீ, உனக்கு பைத்தியமா அல்லது ஊர்ல இருக்கிற முத்து பேருக்கும் பைத்தியமான்னு கேட்போம்ல, அந்த மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா, அட்டாக் பண்ணப்பட்டது அவர் மறுக்கல, 5 விமானங்கள் மேல அட்டாக் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னது பச்சை பொய் அப்படிங்கிறாரு. பிளஸ் என்னன்னு கேட்டா 4 விமானங்களுக்கு எதுவுமே நடக்கல, ஒரு விமானம் தான் தாக்கப்பட்டிருக்குது. எது நடந்தாலும் உனக்கு உன்னுடைய விமானங்கள் எரிபொருள் ஏற்ற போன இடத்துல அட்டாக் பண்ணியிருக்கானா இல்லையா, நீ தான் தடுத்துருவேன் பிடிங்கிருவேன்ல சொல்லிக்கிட்டு இருந்த, அட்டாக் பண்ணிட்டான்ல, அப்போ அடிச்சுட்டான். 1. 2வது அதில் ஒரு விமானத்துக்காவது அவருடைய பார்வையில் ஒரு விமானத்துக்காவது அடிச்சிட்டான்ல, அப்போ அது பெரிய இழப்பா இல்லையா. ஆனால் 5 விமானங்களுக்கு அடி விழுந்திருக்கிறது என்கிற செய்திகளை அவர்களுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலே வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலை தான்
அபுதாபி, பஹ்ரைன், குவைத் ஆகிய இடங்களில் அமெரிக்காவுடைய படைகளை இலக்கு வைத்து இன்றைக்கு ஈரான் உச்சகட்டமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளையும் சற்று நேரத்துக்கு முன்பதாக IRGC வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் அதை தாண்டி ஹிஸ்புல்லாக்கள் தொடர் தாக்குதல்களை இஸ்ரேல் மேலே நடத்தி வருகிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதலில் எந்த குறைவுமே இல்லை, சரமாரியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த லிட்டானி ஆற்றுக்கு அடுத்த பக்கம் இருந்து இஸ்ரேலுக்குள்ளே இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் லெபனானுடைய பகுதிகளுக்கு நுழைந்திருக்கிற அதே நேரம் லெபனானுடைய பகுதிகளில் இருந்து லிட்டானி ஆற்றை கடந்து இஸ்ரேலிய எல்லைகளுக்குள் ஹிஸ்புல்லாக்களும் நுழைந்திருக்கலாம் என்கிற அச்சங்களை இன்றைக்கு அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் எழுப்பியிருக்கின்றன. அப்படி நுழைந்தால் அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக போய்விடும். ஆனால் நுழைய மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஹிஸ்புல்லாக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு படை தான் ஹிஸ்புல்லாக்களுடைய ரதுவான் படைப்பிரிவு. அந்த ரதுவான் படைப்பிரிவு இதுவரைக்கும் களத்துக்குள்ள வரலை. அவர்கள் தரை வழியாக சென்று தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள். அப்படி ஒரு நிலைமை வந்தால் இஸ்ரேலுக்குள்ள ரதுவான் படைப்பிரிவு நுழையுமாக இருந்தால் அது மிகப்பெரிய பின்னடைவாக இஸ்ரேலுக்கு மாறிவிடும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை. தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ரஸ்மின் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய சேனல்களோடு. அந்த செய்திகளை நம்ம உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் அடங்க வேண்டும். ஈரான் மீதான ஆக்கிரமிப்புக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே கையேந்துங்கள். ஈரானிலே கொல்லப்படுகிற அப்பாவிகளுடைய மரணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முழு மத்திய கிழக்கிலும் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து மத்திய கிழக்கு அமைதி பெற வேண்டும், முழு உலகம் அமைதி பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஜனநாயக ரீதியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.